8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். ரெண்டாவது லெசன் வந்து மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிரிகள். அதுல நம்ம இன்னும் முடிக்கல, பேலன்ஸ் இருக்கு. இது எது வரை பார்த்தோம்? வைரஸ், புரோட்டோசோவானா என்ன, ஈஸ்ட். ஓகேவா? இப்ப நம்ம வந்து எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா வேக்சின் வரைக்குமே நீங்க பார்த்துட்டோம். ஓகேவா? வேக்சின் கண்டுபிடிச்சது யாரு? ஃபர்ஸ்ட் எட்வர்ட் ஜென்னர். இதுல இருந்து பார்க்க போறோம் கிளீனிங் த என்விரான்மெண்ட் அப்படின்னா dead organic matter in the form of decaying plants and animals on the ground that they disappear after some time. This is because அதாவது நம்மளோட அட்மாஸ்பியர்ல நிறைய இறந்து போன விலங்கு, பறவை இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல அது இருக்காது. அது எப்படி காணாம போகுது? அது என்ன பண்ணி அது வந்து மட்டி போகிறது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் தான், மெயினா பாக்டீரியா. மனித உடல் கூட மனிதன் இறந்த பின்பு அதை சிதைய செய்வது கூட என்னதான்? பாக்டீரியா தான். ஓகேவா? அது மாதிரி இறந்து போன பொருட்களை அப்படியே டீகம்போஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது பாக்டீரியாஸ் போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கிறதுனால. Microorganisms can be used to degrade the harmful and smelly substance and thereby clean up the environment. Okay, but harmful microorganism, adana enna? Some of the microorganisms cause disease in human beings, plants and animals. Such disease-causing microorganisms are called pathogens. This is an important point. What is meant by pathogens? Microorganism that causes for disease in plants and animals. Okay, plants and animals disease வரதுக்கு காரணமா இருக்கக்கூடிய microorganism பேரு தான் pathogens. Some microorganisms spoil food, clothing and leather. So food spoil பண்றதும் இருக்கு and துணி waste பண்றதும் இருக்கு, leather இது எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியாஸும் இருக்கு. நிறைய பாக்டீரியாஸ் தவிர நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ன்றது நிறைய இருக்கு. ஓகேவா? அடுத்தது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன்ஸ். மனிதர்ல மைக்ரோ ஆர்கானிசம்னால வரக்கூடிய டிசீஸ்னா நிறைய பார்த்துருக்கோம். அதுல இப்ப நம்ம வந்து மெயினா சில டிசீஸ் பார்க்கணும். மைக்ரோபியல் டிசீஸ் தட் கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் infected person to a healthy person through air, water, food or physical contact are called கம்யூனிகபிள் டிசீஸ். பரவும் நோய்கள் அப்படின்னா நோய் வந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஹெல்த்தியா இருக்கிற இன்னொரு பர்சனுக்கு காற்று மூலமாகவோ, தண்ணி மூலமாகவோ, அப்புறம் அவரை தொடுறது மூலமாகவோ, ஃபுட்டு மூலமாகவோ பரவுச்சுன்னா அதுக்கு பேரு என்னது? பரவும் நோய், கம்யூனிகபிள் டிசீஸ் தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆஃப் சச் டிசீஸ் இன்க்ளூட் காலரா, காமன் கோல்டு, சிக்கன் பாக்ஸ், டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இருக்கிறவங்க பேசும்போது அவங்களுடைய சலைவா நமக்கு மேல பட்டா கூட நமக்கு வந்து அந்த நோய் வந்து பரவும். ஓகேவா? அதே மாதிரி காலரா வந்து அவங்க ஒருத்தருக்கு வந்ததுன்னா கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் போகும். சிக்கன் பாக்ஸ் எல்லாருக்கும் தெரியுங்களா? ஒரு வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்துட்டு தானே போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ். There are some insects and animals which acts as carriers of disease causing microbes. மைக்ரோப்ஸ் வந்து டைரக்டா நம்ம உடலுக்குள்ள போறது இல்லை. சில பூச்சிகளும் ஒரு வகையான உயிரினங்களும் காரணமா இருக்கு, அனிமல்ஸும் காரணமா இருக்கு நம்ம உடலுக்குள்ள அந்த வைரஸ் போறது. ஓகேவா? அதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்படி நம்ம சொல்லும் போது ஹவுஸ் ஃப்ளை, வீட்டு ஈ ஒரு எக்ஸாம்பிள். ஈ பார்த்துருக்கீங்க தானே? அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கப்புறம் கொசு, முக்கியமான ஒரு காரணி வந்து கொசு. ஓகே, அப்புறம் அனிமல்ஸ். வீட்டுல பெட்டு வளர்க்குறாங்க அப்படின்னா பூனையோ நாயோ அது நமக்கு கடிச்சதுன்னா நம்ம உடல்ல என்ன வைரஸ் பரவும்? ரேபிஸ் வைரஸ். இப்ப நிறைய பேருக்கு ரேபிஸ் நோய் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது பூனையும் நாயும் கடிச்சதை அசால்ட்டா விட்டுருவாங்க. ஓகேவா? அந்த ரேபிஸ் வைரஸ் உடனே ரியாக்ட் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months 5 to 6 months கழிச்சுதான் அதோட ரியாக்ஷனே தெரியும். ரேபிஸ் நோய் வந்துச்சுன்னா அதோடைய சிம்டம் என்னன்னா ஹைட்ரோபோபியா. ஹைட்ரோபோபியா அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹைட்ரோபோபியா
இந்த ஹைட்ரோபோபியா நோய் வந்ததுன்னா தண்ணி வந்து பார்த்த உடனே பயப்படுவாங்க. அதாவது தண்ணி தாகம் எடுக்கும், அவங்களால தண்ணியை வந்து குடிக்க முடியாது. தண்ணி கிட்ட வந்தாலே அவங்களுக்கு வந்து அலர்ஜி வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் ஹைட்ரோபோபியாங்கிறது. இது எந்த நோயோட சிம்டம்? ரேபிஸ். ஓகே, ரேபிஸ் வந்து வைரஸா பாக்டீரியான்னு கேட்டா என்ன சொல்லுங்க? வைரஸ். இது எந்தெந்த விலங்குகள் கடிக்கிறதுனால எல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னா, நாய், பூனை, குரங்கு, முயல் இது எல்லாமே கடிச்சாலே இந்த நோய் வரும். இது வந்து ஒரு முக்கியமான விலங்கு மூலமா பரவக்கூடிய ஒரு நோய் சொல்லலாம். அடுத்தது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச மலேரியா. மலேரியா வந்து நான் ஆல்ரெடி இது சொல்லியிருந்தேன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்னது ஆக்சுவலா? பிளாஸ்மோடியம்ங்கிறது என்னது? மலேரியா எது மூலமா பரவுது? வைரஸா, பாக்டீரியாவா, புரோட்டோசோவாவா? புரோட்டோசோவா. புரோட்டோசோவால பர்டிகுலரா எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? பிளாஸ்மோடியம். ஓகேவா? அந்த பிளாஸ்மோடியம்ங்கிற புரோட்டோசோவானால வைரஸ் பரவுங்கிறது, அந்த பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவா நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு ஸ்ட்ரைட்டா வராது. அது எது மூலமா வரும்னா கொசு மூலமா வரும். மஸ்கிட்டோ, ஃபீமேல் அனாபிலஸ் மஸ்கிட்டோ. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெண் அனாபிலஸ் கொசு. இதுல பர்டிகுலரா அதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேல் அனாபிலஸ் கொசுனால இது பரவாது. ஒன்லி ஃபீமேல் அனாபிலஸ் கொசுனாலதான் இது வந்து பரவும். அதே மாதிரி டெங்கு. டெங்கு எதனால பரவும்? ஏடஸ் எஜிப்டி அப்படிங்கிற ஃபீமேல் ஏடஸ். ஃபீமேல் ஏடஸ், அதுவும் ஃபீமேல் தான் ஆக்சுவலா. ஃபீமேல் ஏடஸ் மஸ்கிட்டோ ஆக்சஸ் கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். ரெண்டாவது லைன்ல ஏடஸ். ஏடஸ் மஸ்கிட்டோ, ஃபீமேல் ஏடஸ். இது வந்து பகல் நேரத்துல கடிக்கக்கூடிய கொசு. எது? டெங்குல அந்த கொசு வந்து பகல் நேரங்கள்ல தான் இது வந்து சுத்திட்டு இருக்கோம். இது பொதுவா எங்க அதிகமா உற்பத்தி செய்யும்னா செடி தாவரங்கள்ல எல்லாம் வந்து அதிகமா இது அதோட இனப்பெருக்கத்தை செய்யும். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி இதுல எல்லாம் இருக்கும். ஏடிஸ் மஸ்கிட்டோ. அப்புறம் காலரா வைரஸ். மலேரியா வந்து புரோட்டோசோவா. டெங்கு வந்து வைரஸ். சரியா? டெங்கு எதனால ஏற்படும் நோய் கேட்டா என்ன சொல்லணும்? வைரஸ். ஓகே, இப்ப இதுல என்னெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா ஹவுஸ் பிளை ஈயோட பரவக்கூடியது. ஈயால பரவக்கூடியது என்ன அப்படின்னா, ஈ வந்து நம்மளோட கார்பேஜ்ல, அதாவது குப்பையிலையும் உட்கார்ந்துருக்கும். அதே தான் இங்க வந்து சாப்பாடு திறந்திருந்ததுன்னா அதுலயும் வந்து உட்காரும் இல்லையா? அப்ப அது நோயை பரப்பக்கூடிய கிருமிகளே கூட சேர்த்து கொண்டு வந்துடும். அதாவது பேத்தோஜன்ஸ். அது கால்கள்ல ஒட்டி இருக்கும். ஓகே, ஸ்டிக் டு தர் பாடிஸ். அது உடம்புல பேத்தோஜன்ஸ் ஒட்டி இருக்கும். when they splice into uncovered food, they transfer pathogens. அது மாதிரி நம்ம ஃபுட்டை மூடி வைக்காம இருந்தோம்னா அது மேல உட்காந்துச்சுன்னா அது அப்படியே நம்ம சாப்பிடும் போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று ஹவுஸ் ஃப்ளை, இன்னொன்று மஸ்கிட்டோ. அப்புறம் அனிமல்ஸ். மஸ்கிட்டோலே 2 டைப்ஸ் சொன்னோம். ஃபீமேல் அனாபிலஸ் ஃபார் மலேரியா அண்ட் ஃபீமேல் ஏடிஸ் ஃபார் டெங்கு. ஓகே, அடுத்து ஒரு டேப்லெட் கால மாதிரி வருது. இது நீங்க படிச்சிருக்கணும். இது நான் இது ரீட் பண்ணிட்டு வர சொன்னேன். எத்தனை பேர் ரீட் பண்ணீங்க? சரி, ஓகே. இதுல வந்து டியூபர் க்ளோசஸ்னா என்னன்னு தெரியும்ல? டியூபர் க்ளோசஸ்னா என்ன? டிபி, காச நோய். ஓகேயா? டிபி தான் டியூபர் க்ளோசஸ்.
தமிழ்ல காச நோயின்னு சொன்னாலும் எலும்புருக்கி நோயின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இது எதனால ஏற்படுது? பாக்டீரியா. இந்த பாக்டீரியா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? டிரான்ஸ்மிஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஏர் மூலமா. ஓகேயா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது தமிழ்ல ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். நேற்று வந்து லூயிஸ் பாஸ்டர் அப்புறம் தடுப்பு மருந்து இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எட்வர்ட் ஜென்னர் பெரியம்மை அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? சின்னம்மை. ஓகேயா? இதுல ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, நீல பச்சை பாசிகள் சைனோ பாக்டீரியா. அது இங்கிலீஷ்ல இருக்காது, அதை நோட் பண்ணிக்க சொன்னேன். சைனோ பாக்டீரியானா என்னது? சிம்பியாசிஸோட வாழ்க்கை முறை. அதுல எதெல்லாம் சேர்ந்திருக்கும்? பாக்டீரியாவும் ஆல்காவும் சேர்ந்திருக்கும். அதுதான் சைனோ பாக்டீரியா. ஓகேயா? பாக்டீரியா பிளஸ் ஆல்கா. சரி, இது மாதிரி லிச்சன்ஸ்னு ஒரு இடத்துல படிச்சோம். அது எதெல்லாம் சேர்ந்திருக்கும்? லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அது வந்து ஆல்காவும் பங்கஸும் சேர்ந்திருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம சொன்ன சைனோ பாக்டீரியாங்கிறது ஆல்கா பிளஸ் பாக்டீரியா. லிச்சன்ஸ் வந்து எதுல யூஸ் ஆச்சு? லிட்மஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடியது. ஓகேவா? அடுத்தது தீமை விளைவிக்கும் நுண்ணுயிரிகள். நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரிகள் நோயுக்கிகள், அதான் பேத்தோஜன்ஸ். ஓகே, சில நுண்ணுயிரிகள் உணவு, துணி வகைகள், தோல் பொருட்களை நாசம் செய்யும். காற்று, நீர், உணவு அல்லது நேரடி தொடர்பு மூலம் மற்றவரின் நோய் தொற்றியவரிடமிருந்து ஆரோக்கியமான ஒருவருக்கு பரவும் நுண்ணுயிரிகள் தொற்று நோய்கள் எனப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காலரா, சாதாரண ஜலதோஷம், சின்னம்மை, எலும்புருக்கி, அதான் டிபி போன்றவை இதுக்கு எடுத்துக்காட்டு. சில பூச்சிகள், விலங்குகள் நோய் உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை பரப்பும் காரணிகளாக செயல்படுகிறது. இது போன்ற பரப்பும் காரணி ஈ ஆகும். உணவில் அமரும் போது நோயொட்டிகளை பரப்புகிறது. அடுத்தது நோய் பரப்பும் மற்றொரு காரணி பெண் அனாபிலஸ் கொசு. மலேரியா ஒட்டுமையை பரப்புகிறது. மலேரியா இது பிராக்கெட்ல நீங்க எழுதிக்கணும் என்னன்னு, பிளாஸ்மோடியம். மலேரியா வந்து புரோட்டோசோவாங்கிற ஒரு நுண்ணுயிரினால ஏற்படக்கூடியது. புரோட்டோசோவால என்ன டைப் அப்படின்னா பிளாஸ்மோடியம் என்ற ஒரு டைப்போட சேர்ந்தது. டெங்கு வைரஸ் ஈடிஸ் கொசு. ஈடிஸ் கொசு வந்து டெங்கு வைரஸை பரப்புகிறது. எல்லா கொசுக்களும் நீரில் முட்டையிடும். எனவே குளிர்விப்பான ஏசியில இருந்து ரிமூவ் ஆகிற வாட்டர், டயர், பூந்தொட்டி போன்றவைகளில் நீர் தேங்க விடக்கூடாது. டயர்ல எல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா நிறைய கொசு உற்பத்தி ஆகும், நம்ம எதிர்பார்க்காத அளவு. அதே மாதிரி பூந்தொட்டி, நான் ஆல்ரெடி சொன்னேன், செடிகள்ல தான் இந்த கொசு வந்து இனப்பெருக்கமே செய்யும். என்னன்னா ஏடிஸ் கொசு. ஓகேவா? அடுத்தது போலாம். இதோட டேப்லெட் காலம், நோய் பரப்பக்கூடியது, அப்புறம் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது. காச நோய் டிபி வந்து பாக்டீரியா காற்று மூலமாக பரவும். அடுத்தது ஒருத்தர் டிபி வந்து ஒருத்தர் தும்மும் போது அந்த உயிரிகள் வந்து காற்றுல சேர்ந்துடும். இப்படிதான் எதுவும் பரவுச்சுன்னு நம்புறாங்க. கொரோனா. ஓகேயா? கொரோனா ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் என்னது? கொரோனா என்ற நோயை ஏற்படுத்திய வைரஸின் பெயர் என்ன? கொரோனா நோய் பேரா, கொரோனா தான் வைரஸ் பேரா? COVID-19 நோயோட பெயர், வைரஸோட பெயர் கொரோனா. சரியா? தட்டம்மை. தட்டம்மை அப்படிங்கிறது இன்னொரு பேரு தமிழ்ல கொத்தமல்லி அம்மை.
இது வந்து வைரஸால ஏற்படும். இதுவும் காற்று மூலமா பரவும். சின்னம்மை இதுவும் வைரஸ் தான், காற்று மூலம் பரவும். போலியோ இளம்பிள்ளை வாதம் வைரஸ், காற்று அல்லது நீர்ல பரவும். காலரா வந்து பாக்டீரியா, பாக்டீரியா நீர் உணவுல இருக்கிற பாக்டீரியா. டைபாய்டு வந்து டைபாய்டும் பாக்டீரியா தான்ப்பா, இதுல தப்பா இருக்கு மாதிரி. டைபாய்டு வந்து பாக்டீரியா. சால்மோனெல்லா டைபி அப்படிங்கிற பாக்டீரியா, இது வந்து நீர்ல பரவக்கூடியது. மலேரியா வந்து புரோட்டோசோவா, இது கொசுனால பரவக்கூடியது. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட், விலங்குகளில் நோய் உண்டாக்கும் பாக்டீரியா. இப்ப இதுவரை மனுஷனுக்கு பார்த்தோம். விலங்குகள்லயும் பாக்டீரியாவால நோய் வருமான்னு கேட்டா வரும், நிறைய நோய்கள் வரும். ஸோ அதுல வந்து இங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சில நுண்ணுயிரிகள் மனிதன் மற்றும் தாவரங்களில் மட்டுமல்லாமல் விலங்குகளிலும் நோயை ஏற்படுத்தும். அதுல ஃபேமஸான ஒரு நோய் ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ் வந்து எந்த விலங்குகளை தாக்கும் அப்படின்னா கால்நடைகள். கால்நடைனா ஆடு, மாடு, ஓகேவா, இது எல்லாத்தையும் தாக்கக்கூடியது. கால்நடைகளில் வாய் மற்றும் பாத நோய் வைரஸ்களால் ஏற்படுகிறது. ஆக்சுவலா ஆந்த்ராக்ஸ் வந்து பாக்டீரியா, பட் இதுல பாத நோய் அப்படிங்கிறது எதனால் ஏற்படக்கூடியது? வைரஸ். ஓகே, ஆந்த்ராக்ஸ் நோய் ஏற்படுத்தும் பாக்டீரியாவுக்கு பேர் என்ன? பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். இதை கண்டுபிடிச்சவர் ராபர்ட் காச். அவரோட பேரு ஆக்சுவலி ராபர்ட் கோச் அப்படின்னு வரும் இதுல. ஓகே, இவர் தான் வந்து இந்த பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் நோயை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வென்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பென்சிலின் கண்டுபிடிச்சவரை பத்தி பார்த்தோம், அலெக்சாண்டர் ஃபிளமிங். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சவர், தடுப்பூசி கண்டுபிடிச்சவர் எட்வர்ட் ஜென்னர். இப்போ நாம சொல்லிருக்கிறது என்னது? ஆந்த்ராக்ஸ் நோயை கண்டுபிடிச்சது யாரு? ராபர்ட் காச். அடுத்தது தாவரங்களில் நோயை உண்டாக்கும் பாக்டீரியா. தாவரங்களையும் வந்து இதனால வரக்கூடிய நோய்கள் என்னதான் அப்படின்னா, எலுமிச்சையில கேன்சர் நோய், இது பாக்டீரியாவால ஏற்படுகிறது, காற்றுனால பரவுது. கோதுமையில ரஸ்ட் அப்படிங்கிற நோய், இது பூஞ்சை பங்கஸ்னால ஏற்படுது, காற்று அப்புறம் விதைகள் மூலம் பரவுது. வெண்டைக்கால மொசைக் நோய் வைரஸ்னால ஏற்படக்கூடியது, பூச்சிகள். நெல்லுல ஃபிளைட் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரும்புல வந்து நீங்க கரும்பு சாப்பிடும் போது சில கரும்பு வந்து நல்லா ரெட் கலர்ல மாறி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது வந்து ஃபங்கஸ்னால. ஓகேவா? அதே மாதிரி உருளைக்கிழங்குலையும் எப்படி இருக்கும்னா வளைய அழுகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்டு ஷேப்ல மட்டும் அழுகி இருக்கும், கருப்பா இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அது வந்து ஃபங்கஸ்னால. ஓகே, இதெல்லாம் வந்து தாவரங்களையும் இந்த பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள்னால நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படுகிறது. இந்த மாதிரி நோய்கள் வந்துச்சுன்னா ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும்? பரவ ஆரம்பிச்சிடும். அப்ப விளைச்சலே டோட்டலா பாதிக்கப்படும். அதுக்காக தான் இந்த இதை அழிக்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க? பூச்சி மருந்து, பெஸ்டிசைட்ஸ். ஓகேவா? பூச்சிகளை கொல்றதுக்கு பெஸ்டிசைட்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ்னா உரங்கள்னா எதுக்கு? செழிப்பா வளர்றதுக்கு. ஓகேயா? பெஸ்டிசைட்ஸ் தான் இந்த மாதிரி பூச்சிகளை அழிக்கிறதுக்கு. ஓகேவா? இன்செக்டிசைட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கு, அதுவும் பூச்சிக்கொல்லின்னு தான் சொல்லுவோம்.
ஓகே, இதை இங்கிலீஷ்ல பார்க்கலாம். டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸ்ல ஆந்த்ராக்ஸ் இஸ் டேஞ்சரஸ் ஹியூமன் அண்ட் கேட்டில் டிசீஸ். ஆக்சுவலா நல்லா கவனிங்க, ஆந்த்ராக்ஸ் வந்து கால்நடைக்கு வந்துச்சுன்னா அந்த கால்நடையை பராமரிக்கக்கூடிய மனுஷனுக்கும் அது வரும். ஓகேவா? ஆந்த்ராக்ஸ் வந்து இப்ப ஆடுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆடு வந்து டெய்லி அத சாப்பாடு வைக்கிறவங்களுக்கு, அந்த ஆட்டை வந்து கிளீன் பண்றவங்க எல்லாம் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கும் அது வரும், அதை சாப்பிடுறவங்களுக்கும் வரும். அப்படிதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சிக்கன் சிக்கன் வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நடுவுல வைரல் ஆச்சா? எதனால? பறவை காய்ச்சல், பேர்ட் ஃப்ளூ அப்படிங்கிற நோய் அந்த கோழியில வந்துருச்சுன்னா அந்த கோழியை நம்ம சாப்பிட முடியாது. ஓகே, அது அந்த நோய் வந்த கோழிகளை என்னதான் செய்ய முடியும்? கொல்லதை தவிர வேற வழியே கிடையாது. ஓகேவா? அடுத்தது ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், பாதம் மற்றும் வாத நோய். அது வந்து எதனால் ஏற்படுதுன்னு சொன்னோம்? வைரஸ். இதை கண்டுபிடிச்சவர் யாரு? ராபர்ட் கோச். இவர் வந்து பாக்டீரியம், என்ன பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். எந்த நோய்க்கு காரணம் இது? ஆந்த்ராக்ஸ் டிசீஸ். ஆந்த்ராக்ஸ் வந்த ஒரு கால்நடையை பராமரிக்கக்கூடிய மனிதனுக்கும் அது வரலாம். ஓகேவா? அடுத்தது டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ஸ். பிளான்ஸ்ல வரக்கூடிய நோய் என்னெல்லாம்? பிளான்ட் டிசீஸ் சிட்ரஸ் கேன்கர். ஆக்சுவலா இது நம்ம தமிழ்ல படிக்கும் போது எலுமிச்சையில் கேன்கர்னு படிச்சிருப்போம். ஸோ இதுல சிட்ரஸ்ங்கிறது எந்த மீனிங்னா லெமன். சிட்ரஸ் கேன்கர், இது மேபி ஆரஞ்சுல கூட வரலாம். ஓகேயா? லெமன், ஆரஞ்சு இதே வகையறால இன்னொரு காய் வரும், அது என்னன்னு தெரியுமா? ஊறுகாய் போடும்போது கூட இந்த காய் யூஸ் பண்ணுவாங்க, அது வார்த்தை அப்படின்னு சொல்லுது. அதுலயும் என்ன ஆசிட் தான் இருக்கு? சிட்ரிக் ஆசிட் தான். ஓகேவா? சிட்ரஸ் கேன்கர் பாக்டீரியாவால ஏற்படுது, ஏர் மூலமா பரவுது. ரெஸ்ட் ஆஃப் வீட். ரெஸ்ட்ங்கிறது பொதுவா எங்க படிச்சிருக்கோம்? ரெஸ்ட் ஆஃப் அயன் தானே படிச்சிருக்கோம். இது வந்து தமிழ்ல படிக்கிறவங்க இப்படி கூட வரலாம், கோதுமையில் துரு நோய் அப்படின்னு கூட வரலாம். ஓகே, கோதுமையில் ரெஸ்ட் நோய்ங்கிறது தான் தமிழ்ல இருக்கும். இதை தூய தமிழ்ல சொன்னோம்னா கோதுமையில் துரு நோய் அப்படின்னு சொன்னாலும் இது ஒண்ணுதான். இது எதனால ஏற்படுது? பங்கஸ், ஏர் அண்ட் சீட்ஸ். அடுத்தது எல்லோ வெயின் மொசைக் ஆஃப் பிந்தி. பிந்தினா ஓப்ரானா ஹிந்தில என்னது? பிந்தினா என்னது? வெண்டைக்காய். இங்கிலீஷ்ல என்னது? லேடிஸ் ஃபிங்கரா? ஓகே. எல்லோ வெயின்னா என்ன பார்த்தோம் தமிழ்ல? மஞ்சள் நரம்பு நோய். ஓகேவா? மொசைக் வைரஸ். இது ஆக்சுவலா இந்த மொசைக் வைரஸ் சின்ன வயசுல எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்கா? இது பூச்சிகள் மூலமா பரவுது. டிஎம்பி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அப்படின்னா என்ன? டொபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை மொசைக் வைரஸ். இந்த வைரஸ் தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். இதை கண்டுபிடிச்சவர் டிமிட்ரி இவனோஸ்கி. ஓகேவா? அவர் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வைரஸ் கண்டுபிடிச்சவர். அதை வந்து எந்த தாவரத்துல கண்டுபிடிச்சாரு? டொபாக்கோ, புகையிலை தாவரத்துல கண்டுபிடிச்சாரு. டொபாக்கோனா புகையிலை எல்லாருக்கும் தெரியும் தானே? நம்ம கண்ட்ரில இந்தியால வந்து புகையிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம இந்தியால யாரு இங்க கொண்டு வந்தாங்க புகையிலைங்கிற ஒரு செடியை? யூரோப்ல இருந்து வந்தவங்க. யூரோப்ல எந்த கண்ட்ரி? போர்ச்சுகீஸ். போர்ச்சுகீஸ் தான் முதல்ல புகையிலைங்கிற ஒரு தாவரத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து பயிர் செஞ்சு அதை வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆன்டி டொபாக்கோ டே, புகையிலை எதிர்ப்பு தினம் இன்னைக்கு. ஆன்டி டொபாக்கோ டே. காந்தி ஜெயந்தியா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா இந்த டேட்? மே 31, மே 31, அதுதான் புகையிலை எதிர்ப்பு தினம்.
ஓகே. அடுத்தது ஃபுட் பாய்சனிங், உணவு நஞ்சாதல். இப்ப நம்ம நிறைய டைம் சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு சொல்லுவோம். மெயினா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, அது சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க தானே. இருந்தாலும் அதை நம்ம சாப்பிடுறது என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம் தானே. மெயினா அந்த சிக்கன் ஷவர்மாவா. ஃபுட் பாய்சன் ஆகுறது எதனால? மைக்ரோ ஆர்கானிசம் தட் க்ரோ ஆன் அவர் ஃபுட் சம்டைம்ஸ் ப்ரொடியூஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஒரு பர்டிகுலர் ஃபுட் எல்லாம் ஒரு இவ்வளவு நாளைக்கு தான் அப்படிங்கறது எக்ஸ்பிரி டேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு மேல அது எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலும் அது நச்சுதான். அது எவ்வளவு ஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலும் அது உள்ள போய் எல்லா வேலையும் காமிக்கும். அதாவது எல்லா சப்ஸ்டன்ஸும் அதுல வெளியே வரும். These make the food poisonous, causing serious illness and even death. So it is very important that we preserve food to prevent it from being spoiled. ஒரு ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பர்டிகுலர் என்ன செய்யணும், ஸ்பாயில் ஆகாம அதை வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். இல்லைன்னா அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகும். ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ், அதுக்கு அடுத்த டாபிக் இது. ஃபுட் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட்னா chemical add பண்றது. Salts and edible oils are the common chemicals generally used to check the growth of microorganisms. Therefore, they are called preservatives. Preservative மெயினா நம்ம அதிகமா யூஸ் பண்றது சால்ட். ஓகே, சால்ட் வந்து எவ்வளோ இந்த பொருளா இருந்தாலும் அது கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கும். கடல் தண்ணி வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, அடுத்தது we add salt or acid preservative to pickles. ஊறுகாய் செய்யும் ப்ராசஸ் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே, என்ன பண்ணுவாங்க? இப்ப எலுமிச்சை லெமன் ஊறுகாய் கட் பண்ணணுமா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெமன் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா லெமனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணிட்டு உப்பு போட்டு கொஞ்ச நாள் காய வைப்பாங்க, வெயில்ல வச்சுக்குவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அதுல மசாலா எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல வெயில ஊறி ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல நமக்கு எவ்வளோ காரம் எல்லாம் தேவையோ அதை சேர்ப்பாங்க. மெயினா அதுல போடக்கூடிய பவுடர் எல்லாம் என்னன்னு தெரியுமா? சில்லி பவுடர். அது ஊறுகானா காரமா தான் இருக்கும். வேற பெருங்காயம். வேற கடுகு பவுடர். அதுதான் ஸ்பெஷலா கடுகு வெந்தயம் நல்லா வருது, அதை பவுடர் பண்ணி போடுவாங்க. கடுகு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம். ஓகேவா, அதுக்கப்புறம் அதுல கடைசியா ஆயில நல்லா ஹீட் பண்ணி ஊற்றுவாங்க. ஆயில் கூட ஒரு டைப் ஆஃப் என்ன தான், ப்ரிசர்வேட்டிவ் தான். ஓகேவா, we add salt or acid preservative to pickle to prevent attack of microbes. Sodium benzoate, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கெமிக்கல் நேம் வந்து தெரியணும். Sodium benzoate and sodium metabisulfate are common preservatives. இந்த ஃபுட் பேக்கெட்ஸ்ல மோஸ்ட்லி இது சேர்த்திருப்பாங்க. இது சேர்க்காம ஃபுட் பேக்கெட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபுட் ஐட்டம்ஸை பேக்கெட் பண்ணி வரக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் இந்த நூடுல்ஸ், கேக்கு, பிஸ்கெட்டு, அப்புறம் இந்த மசாலா பவுடரு, இது எல்லாத்துலயும் இது கண்டிப்பா சேர்த்திருப்பாங்க. சோடியம் பென்சோயேட் and sodium metabisulfate. There are also used in jams and squashes to check their spoilage. So இது வந்து முக்கியமான ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோடியம் பென்சோயேட் அண்ட் சோடியம் மெட்டாபைசல்பேட். ஓகேவா, அடுத்தது ப்ரிசர்வேஷன் பை காமன் சால்ட். காமன் சால்ட்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்ட். காமன் சால்ட்ல எத்தனை டைப் இருக்கு? இப்போ நிறைய பேர் 2 டைப் சால்ட் யூஸ் பண்றாங்கல்ல, என்னதெல்லாம் சொல்லுங்க? ஹிமாலயா சால்ட், அதான் மவுண்ட் ஹிமாலயா சால்ட் பிங்க் கலர்ல இருக்கும், அது இந்துப்புன்னு சொல்லுவாங்க. ராக் சால்ட் வந்து பாறை உப்பு, அது வந்து கல்லுப்புன்னு சொல்லுவாங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டுல எது பெஸ்ட்? ஹிமாலயன் சால்ட் பெஸ்ட் கிடையாதுப்பா. நீங்க ஆட் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஓகேவா, ஹிமாலயன் சால்ட் வந்து
ஹிமாலயன் சால்ட்ல என்ன இருக்காதுன்னா அயோடின் கம்மியா இருக்கும். அதனாலதான் ஹிமாலயன் சைட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மோஸ்ட்லி தொண்டையில வந்து பெரிய கட்டி மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா. அது வந்து என்னது தைராய்டு சுரப்பியோட நோய் அது. ஓகேவா? காய்டருங்கிற நோய், அந்த நோய் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும். ஆனா நமக்கு வந்து அந்த நோயே கிடையாது. ஏன்னா நாம யூஸ் பண்ற சால்ட் என்னது, கடல்ல வந்து நம்ம தண்ணி எவாபரேட் பண்ணி வைக்கக்கூடிய கல்லுப்பு தான் பெஸ்ட். அது நீங்க பவுடர் பண்ணி அயோடைஸ்டு சால்ட் வந்தாலும் அது அவ்வளவு நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, கல்லுப்பை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட். அதை யூஸ் பண்றதுதான் நமக்கு நல்லது. ஓகே, காமன் சால்ட் ஹாஸ் பீன் யூஸ்டு டு preserve meat and fish or ages. அது என்னன்னு சொல்றேன். Meat, fish are covered with dry salt to check the growth of bacteria. And salting is also used to preserve amla, raw mangoes, tamarind. இதெல்லாம் நாம பயன்படுத்துறதுதான். மேங்கோவை கட் பண்ணி உப்பு தொட்டுனா நம்ம சாப்பிடுவோமா? அப்புறம் நெல்லிக்காய் இல்லையா? டாமரின்னா புளி. ஸோ இதெல்லாம் வந்து காமன் சால்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு இது வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஆம்லால எல்லாம் உப்பு தண்ணியில போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கு. மாங்காவும் அதே மாதிரிதான். ஓகேவா? ஸோ இது மீட் அண்ட் ஃபிஷ் அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உப்புல தானே கழுவுவாங்க. எதுக்கு? அதுல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் போயிடும். ஓகேவா? அதுக்குதான். ஸோ இது வந்து தமிழ்ல பார்க்கலாம். உணவை பாதுகாத்தல், உப்பு மற்றும் சமையல் எண்ணெய் போன்றவை நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடை கட்ட பயன்படும் பொதுவான வேதிப்பொருட்கள். எனவே இவை உணவு பாதுகாப்பு பொருள் எனப்படும். ஊறுகாய்களில் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்க உப்பு அல்லது அமிலம் பாதுகாப்பு பொருள் சேர்க்கப்படுகிறது. சோடியம் பென்சோயேட் அல்லது சோடியம் மெட்டாபைசல்பேட் போன்றவை பொதுவாக பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு பொருட்கள். இவை ஜாம் மற்றும் பழச்சாறு போன்றவைகள் கெடாமல் இருக்க பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அடுத்தது சாதாரண உப்பினால் பாதுகாத்தல். இதுல என்னெல்லாம் இருக்கு? மாமிசம் மற்றும் மீனை பாதுகாக்க பழங்காலத்திலிருந்தே உப்பு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப ரீசெண்டா ஒரு இது ட்ரெண்ட் ஆகுது. அதாவது கடற்கரையில வாழக்கூடிய மக்கள் வந்து ஒரு மீனை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நல்லா வெட்டி அதோடைய தோலை மட்டும் என்ன செய்யறாங்க, ஃபுல்லா உப்புலயே பதப்படுத்தி மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்றாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அது அப்படியே இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே எக்ஸாம்பிள், உப்புனால பதப்படுத்துறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடுப்பதற்கு மீன் மற்றும் இறைச்சியை சுற்றி உப்பு பூசப்படுகிறது. நெல்லிக்காய், மாங்காய், புளி போன்றவற்றை கூட உப்பு போடுதல் முறை பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். சோ உப்பு போடுற முறை இதுதான். அடுத்த டாபிக் வந்து சர்க்கரையால் பாதுகாத்தல். ஆக்சுவலா சுகர் கூட ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். சுகர் நம்ம எங்க ப்ரிசர்வேட்டிவா பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நன்னாரி ஜூஸ் எல்லாம் இருக்கு பாத்துருக்கீங்களா? அது வந்து சுகர் தான். அந்த ஜூஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மாதிரி கேரமல் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது. கேரமல்னா என்னன்னு சொல்லுங்க? சர்க்கரை பாகு. ஓகே, சர்க்கரை பாகு எடுத்து வச்சோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். ஸோ சுகர் இஸ் ஆல்சோ ஏ ப்ரிசர்வேட்டிவ். ஜாம், ஜெல்லி, பழச்சாறு சர்க்கரையால் பாதுகாக்கப்படுகிறது. சர்க்கரை வந்து ஈரப்பதத்தை குறைத்து உணவை கெடுக்கும் பாக்டீரியாவின் வளர்ச்சியை என்ன செய்கிறது, தடுக்கிறது. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம ஸ்வீட் எல்லாம் செஞ்சா கூட ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட யூஸ் பண்ணுவோமா? இப்ப தீபாவளி டைம்லாம் வந்துச்சுன்னா அந்த ஸ்வீட் காலியாகாம ரொம்ப நாள் இருக்கும் இதுதானே. ஸோ இது எல்லாமே கெட்டு போகாம கூட இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து சுகரோட ப்ரிசர்வேட்டிவ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ இது இங்கிலீஷ்ல ப்ரிசர்வேஷன் பை சுகர், ஜாம்ஸ், ஜெல்லிஸ் அண்ட் ஸ்குவாஷஸ். ஸ்குவாஷஸ்ல இருப்பாங்க இங்கேயும் பார்த்தோம்ல ஸ்குவாஷஸ்லாம். அந்த ஜூஸ் வந்து சிந்தட்டிக் ஜூஸ் இருக்குல்ல, அதுதான் ஸ்குவாஷஸ் சொல்றாங்க. அதாவது ஒரு டப்பால இருக்கும் பாத்துருக்கீங்களா? மேங்கோ பிளேவர்னா மேங்கோ பிளேவர்லயே சுகர் இது ஜூஸ் அப்படியே வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ப்ளூபெரி ஜூஸ், அப்புறம் நிறைய இந்த மாதிரி பிளேவர்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்குவாஷஸ். Preserved by sugar. Sugar reduces moisture content which inhibits the growth of bacteria which spoil food.
அடுத்தது ப்ரிசர்வேஷன் பை ஆயில் அண்ட் வினிகர். அடுத்த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் வந்து ஆயில்னாலையும் வினிகர்னாலையும் எப்படி கெட்டு போகாம வைக்கலாம். இப்ப நான் இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நான் வீட்டுல வத்த குழம்பு செய்யறது பார்த்துருக்கீங்களா? வத்த குழம்பு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்வாங்க. நல்ல வத்த குழம்பா இருந்தா அதுல எப்படி மேல எண்ணெய் மிதக்கும், அப்படியே ஆயில் மிதக்கும். மீன் குழம்பு அதுலயும் ஆயில் மிதக்கும். இதெல்லாம் வந்து 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாமா? ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஆயில்னால கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? யூஸ் ஆஃப் ஆயில் அண்ட் வினிகர். வினிகர்ல என்ன ஆசிட் இருக்கு? அசிட்டிக் ஆசிட். Use of oil and vinegar prevents spoilage of pickles because bacteria cannot live in such an environment. The vegetables, fruits, fish, meat are often preserved by this method. Vegetables கூட இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி ஆயிலுக்குள்ள இந்த மாதிரி ஆயில் ஹீட் பண்ணி அதுக்குள்ள போட்டு வச்சாலும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ அந்த அல்லது பிக்கிள்ஸ் மாதிரி தயாரிப்பாங்க. ஓகேவா? வெஜிடபிள்ஸ் பிக்கிள் பார்த்துருக்கீங்களா? கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊர்ல இருக்காது. மோஸ்ட்லி இந்த கொரியா, நார்த், சவுத் கொரியா, ஜப்பான், சைனா இங்கெல்லாம் நீங்க பார்க்கணும். ஓகே, அடுத்தது ஹீட் அண்ட் கோல்டு ட்ரீட்மெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரோசன் ஃபுட்ஸ். பாயிலிங் கில்ஸ் மெனி மைக்ரோ ஆர்கானிசம். லோ டெம்பரேச்சர் இன்ஹிபிட்ஸ் த growth ஆஃப் மைக்ரோப்ஸ். அதாவது நம்ம -டிகிரி வரைக்கும் ஒரு ஃபுட்டை வந்து நம்ம கூல் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமுமே வளராது. ஓகேவா? அப்ப அது வந்து டோட்டலா சேஃபா அப்படியே இருக்கும் ஃப்ரோசன் ஃபுட். அது நீங்க ஃப்ரீசர்ல இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணும், யூஸ் பண்ணிடும். ஓகேவா? இது திருப்பி மறுபடி கொண்டு வைக்க முடியாது ஃப்ரோசன் ஃபுட்ல. அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இதுல மைக்ரோ ஆர்கானிசம் வராததுக்கான ரீசன் என்னது? லோ டெம்பரேச்சர். ஃப்ரிட்ஜ் அதனால தானே வச்சிருக்கோம். நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் எதுக்காக வச்சிருக்கோம்? நைட் யூஸ் பண்ண சட்னியை அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அப்படிதானே தேங்காய் சட்னின்னா. ஓகே, அடுத்தது பாஸ்டரைசேஷன். இது வந்து மில்க் ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். பால் வந்து ஈஸியா கெட்டு போகும். அது கெட்டு போகாம இருக்கணும்னா அதுக்கு அந்த மெத்தட் கண்டுபிடிச்சவர் யாரு? பாஸ்டரைசேஷன். லூயிஸ் பாஸ்டர். சரியா? லூயிஸ் பாஸ்டர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இவர் எங்க படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி? இல்லையே. லூயிஸ் பாஸ்டர் எங்கப்பா படிச்சோம்? எட்வர்ட் ஜென்னர் இம்யூனிட்டி சொல்லுவோம், வேக்சினேஷன் சொல்லுவோம். அப்புறம் வேற யாரை படிச்சோம்? அலெக்சாண்டர் பிளமிங் வந்து பென்சிலின் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆந்த்ராக்ஸ் கண்டுபிடிச்சது ராபர்ட் கோச் படிச்சோமா? லூயிஸ் பாஸ்டரையும் படிச்சோம், அதை விட்டுட்டோம். இப்ப சொல்லுங்க, லூயிஸ் பாஸ்டர் எதுல படிச்சோம்? ஃபெர்மெண்டேஷன் மெத்தட். ஸோ ஃபெர்மெண்டேஷன் மெத்தடை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது லூயிஸ் பாஸ்டர். இவர் கண்டுபிடிச்ச இன்னொரு விஷயம் பாஸ்டரைசேஷன். புரியுதா? பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. பாஸ்டரைஸ்டு மில்க் கேன் பி கன்சூம்டு வித்தவுட் பாயிலிங் as if free from harmful microbes. The milk is heated about 700 இல்ல, அது 70 degrees Celsius. 70 degrees Celsius வரைக்கும் ஹீட் பண்ணுவோம் for 15 to 30 seconds. 70 டிகிரி செல்சியஸ்ல 15 to 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விட்டுட்டு and then suddenly chilled and stored. உடனே அதை சில் பண்ணி ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அப்படி செய்யறதுனால என்ன ஆகும்னா, நம்ம இந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்றதுனால அதுல ஆல்ரெடி இருக்கிற மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? செத்து போயிடும். ஓகேவா? அப்போ பை டூயிங் சோ இட் பிரிவென்ட்ஸ் த growth ஆஃப் மைக்ரோப்ஸ். மீதி திருப்பி இன்னொரு மைக்ரோப்ஸ் அதுல வளராது. ஏன் வளராம இருக்கிறதுக்கு தான் அதை என்ன செய்யறோம்? கூல் பண்றோம். ஓகேவா? This process is discovered by Louis Pasteur and it is called pasteurization. The temperature important. Temperature வந்து 70 degree Celsius. எவ்வளவு டைமுக்கு? 15 to 30 seconds. அடுத்தது ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங். These days
Dry fruits and even vegetables are sold in sealed airtight package to prevent attack microbes. இன்னொன்னு airtight பாக்கெட்ல ஸ்டோர் பண்ணாலும் அது உள்ள நுண்கிருமிகள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இன்னொன்னு இந்த ஏர்டைட் விட ஏர் ரிமூவ் பண்ணினா அது வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவோம். அதாவது உள்ள இருக்கிற ஏர் ஃபுல்லா பம்ப் பண்ணி வெளியே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாக்கெட் நல்லா ஒட்டி இருக்குமா, அதுலயும் மைக்ரோப்ஸ் என்ன செய்யாது, வராது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது தமிழ்ல பார்க்கலாம். எண்ணெய் மற்றும் வினிகரால் பாதுகாத்தல். எண்ணெய், வினிகர் ஊறுகாய் கெடுவதை தடுக்கிறது. காரணம், பாக்டீரியா இந்த சூழ்நிலையில் உயிர் வாழ முடியாது. காய்கறிகள், பழங்கள், மீன் அல்லது மாமிசம் அவ்வப்போது இந்த முறையால் பாதுகாக்கப்படுகிறது. சூடாக்குதல் மற்றும் குளிர வைத்தல் மூலம் பாதுகாத்தல். அடுத்த டாபிக் இது. சரி, சூடாக்குதல், குளிர வைத்தல் மூலம் பாதுகாத்தலுக்கு கீழே தான் பாஸ்டரைசேஷன் மெத்தட் வருது. ஓகேவா? பாஸ்டியர் முறையால் சேமிக்கப்பட்ட பாலை கொதிக்க வைக்காமல் குடிக்கலாம். ஆனா காரணம், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஒரு பாக்கெட்ல பால் இருக்கும். இப்போ நமக்கும் கிடைக்கும், ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் அதை வாங்குறது இல்லை. நாம எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில என்ன யூஸ் பண்றாங்க, பாக்கெட் பால் யூஸ் பண்றாங்க இல்லையா? இன்னும் ஹை ரிச்சான சொசைட்டில அதை பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல இருக்கிறது மாதிரி அதை அப்படியே நம்ம குடிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அதுல என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஹீட் பண்ணி தான் அதை கூல் பண்ணியிருக்காங்க. சரியா? அதை நம்ம மறுபடியும் ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல, 70 டிகிரி செல்சியஸ் 15 to 30 வினாடிகள் சூடாக்கி பிறகு வெகு விரைவில் குளிர செய்து, இவ்வாறு செய்வதால் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்கலாம். இந்த முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லூயி பாஸ்டர். இதுக்கு பெயர் பாஸ்டரைசேஷன். அடுத்தது சேமித்தல் மற்றும் அடைத்து வைத்தல். தற்போது உலர் பல வகைகள் காய்கறிகள் உள்ள பைகள் நுண்ணுயிர்கள் தாக்காமல் இருப்பதற்கு காற்று உள் செல்லாமல் சீல் வைக்கப்பட்ட உரைகளில் அடைக்கப்பட்டு விற்கப்படுகிறது. அடுத்த டாபிக் வந்து நைட்ரஜன் நிலைப்படுத்துதல், நைட்ரஜன் சுழற்சி. ஏற்கனவே நம்ம போதுமான அளவு இந்த பாயிண்ட அடிக்கடி படிச்சுட்டே இருக்கோம், திருப்பியும் படிக்கணும். இருபுற வெடிக்கணினா என்னன்னு சொல்றேன். தமிழ்ல இருபுற வெடிக்கணினா இங்கிலீஷ்ல என்ன சொல்றேன்? லெகும். லெகும் வகை தாவரங்கள் படிச்சோம்ல, அது என்னதுலாம்? பட்டாணி. இதெல்லாம் லெகும் வகை தாவரம். அந்த தாவரங்கள்ல என்ன இருக்கும்? ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா. அது எதுல என்ன பண்ணுது, அதோட வேலை என்ன? நைட்ரஜனை நிலைப்படுத்துது. எங்க உள்ள நைட்ரஜனை? வளிமண்டலத்துல எவ்வளவு சதவீதம் இருக்கும்? 78%. ஆக்சுவலா இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறது எதுக்காக தேவை தாவரங்களுக்கு? புரோட்டீனுக்காக தான் மெயினா தேவை. சரியா? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். புரோட்டீன் சத்து எங்கிருந்து பெறப்படுகிறது? நைட்ரஜன்ல இருந்து தான் பெறப்படுகிறது. 7th டெஸ்ட் எழுதும் போது இந்த பாயிண்ட் ஒரு இடத்துல படிச்சிருக்கோம். இருக்கா? புரோட்டீன், பச்சையம், நியூக்ளிக் அமிலம், வைட்டமின்கள் ஆகியவற்றின் பகுதி பொருளான நைட்ரஜன் உயிர்களுக்கு அவசியமான பகுதி பொருளில் ஒன்று. சோ நைட்ரஜன் எதுக்காக தேவைப்படுதுன்னா புரோட்டீனுக்காக தேவைப்படுது. ஓகேவா? அடுத்தது, தாவரங்களும் விலங்குகளும் வாயுமண்டல நைட்ரஜனை நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியாது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். மண்ணில் உள்ள சில வகை பாக்டீரியா மற்றும் நீல பச்சை பாசிகள் வாயுமண்டல நைட்ரஜனை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றி நிலைப்படுத்துகிறது. நீல பச்சை பாசிகளும் பாக்டீரியாவும் ஒன்னா வேற வேறையா? நீல பச்சை பாசிகள்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியாவா இல்ல வேறையா? பாக்டீரியாவும் ஆல்காவும் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவோம்? நீல பச்சை பாசி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ப்ளூ கிரீன் ஆல்காஸ். அதாவது அதுதான் இங்கிலீஷ்ல. இன்னொன்னு என்ன சொல்றது? சைனோ பாக்டீரியா. ஓகே. அடுத்தது, தாவரங்களும் விலங்குகளும் இறக்கும் போது மண்ணில் உள்ள பாக்டீரியா மற்றும் பூஞ்சை நைட்ரஜன் கழிவுகளை நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றி மறுபடியும் தாவரங்களால் பயன்படுத்தும்படி செய்யப்படுகிறது. சில பாக்டீரியாக்களால் நைட்ரஜனின் சில பகுதி பொருளை நைட்ரஜன் வாயுவாக மாற்றவும் திரும்பவும் வாயுமண்டலத்தை அடைகிறது. இதன் விளைவாக உள்ள நைட்ரஜன் மாறாமல் நிலையாக இருக்கு. ஸோ இப்போ எல்லா தாவரங்களுக்குமே நைட்ரஜன் தேவைப்படுது அப்படின்னா, அப்ப எப்படி நைட்ரஜன் எப்பவுமே அட்மாஸ்பியர்ல 78% இருக்கு அப்படின்னா, ரீசைக்கிள். ஒரு தாவரம் வந்து வளர்ந்து முடிஞ்சிருச்சுன்னா அது இறந்த பின்பு மண்ணில இருக்கும் போது பாக்டீரியாக்களால மறுபடியும் அது எதா மாற்றப்படுகிறது?
நைட்ரஜனா மாற்றப்படுகிறது. ஓகேவா? அப்படி மாற்றக்கூடிய நைட்ரஜனுமே கேஸா எதுக்கு திருப்பி போகுது? அட்மாஸ்பியருக்கு திருப்பி போகுது. ஸோ இந்த நைட்ரஜன் சைக்கிள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் எப்பவுமே 78% மெயின்டைன் ஆகும். ஓகேவா? மீதி எத்தனை பர்சன்டேஜ்? ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ்? நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல 78% நைட்ரஜன்னா மீதி இருக்கிறது எதெல்லாம் சொல்லுங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதுவே சொல்லனா எப்படி? ஓகே, ஆக்சிஜன் வந்து 21%. மீதி இருக்கிற 1%ல தான் CO2 அதர் கேசஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இது இங்கிலீஷ்ல பார்க்கலாம். நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மறுபடியும் அதே பாயிண்ட் ரிப்பீட் ஆகுது. 70%, 78% nitrogen. Nitrogen is one of the essential constituents of living organism as a part of proteins, chlorophyll, nucleic acid, and vitamins. The atmospheric nitrogen cannot be taken directly by plants and animals. Certain bacteria, blue-green alga, present in soil fix nitrogen. Once nitrogen is converted, usable compounds utilized by plants from the soil through their root system. இதுல இம்பார்ட்டன்டா வேற ஏதாவது பாயிண்ட் மிஸ் ஆயிருக்காருன்னா இல்ல, அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போலாம். கோல் அண்ட் பெட்ரோலியம். நெக்ஸ்ட் லெசன் நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம். அடுத்த லெசன் பார்க்க போறோம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் வரும். கோல் அண்ட் பெட்ரோலியம். நிலக்கரி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நிலக்கரி என்ன கலர்ல இருக்கும்? பிளாக் கலர். வைரமும் நிலக்கரியும் ஒன்னா? ஒண்ணுதான். இன்னொரு டைப் ஆஃப் கார்பன் தான் வைரம், டைமண்ட். ஓகேவா? இது எல்லாமே கார்பனோட காம்பவுண்ட்ஸ். நிலக்கரி, கிராஃபைட்டு, ஓகே, அதுக்கப்புறம் வைரம், இதெல்லாம் கார்பன். வைரம் எங்க இருந்து கிடைக்குது நமக்கு? மைன், சுரங்கத்துல இருந்து கிடைக்குது. கரெக்டா? நமக்கு நம்ம உலகத்திலேயே வைரம் அதிகமா, குவாலிட்டியான வைரம் அதிகமா கிடைக்கக்கூடிய இடம் எங்க இருக்கு உலகத்திலேயே? கேஜிஎஃப் வந்து தங்கம். சரியா? கோலார் வந்து தங்கத்துக்கு தான் ஃபேமஸ். கோகினூர். கோகினூர்ன்றது என்னது? புரியல. ஆக்ரால இருக்கிற பிளேஸா? கோகினூர்னா என்னன்னு நாளைக்கு நெக்ஸ்ட் பார்த்துட்டு வரணும் எல்லாரும். அதான் போகும்போது நான் இப்ப கேட்ட கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்பிரிக்கா. சரியா? ஆப்பிரிக்கால தான் அதிகமான வைரம் கிடைக்கும். ஆப்பிரிக்கால தான் அதிகமான சுரங்கங்கள் இருக்கும். அங்கிருந்துதான் வைரம் வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே போகுது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வைரத்தை நல்லா ஃபுல்லா தோண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அதே இடத்துல திருப்பி வைரம் வந்து வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப நம்ம எங்கேயும் போன தங்கமே வச்சுக்கலாமே. நம்மளோட பெங்களூர்ல தானே இருக்கு. கோலார் எங்க இருக்கு? கர்நாடகால தானே இருக்கு. கர்நாடகால வந்து ஒரு சுரங்கம் தானே. கேஜிஎஃப் படம் எல்லாரும் பாத்துட்டீங்களா? அதுல எப்படி தங்கம் எடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? சரி, இப்போ அந்த தங்கம் ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம். ஃபுல்லா அங்க டோட்டலா தங்கமே இல்லைங்கிற ஸ்டேஜ் வருது. இதே மாதிரி ஒரு தங்க சுரங்கம் திருப்பி கிடைக்குமா? அப்படி வரணும்னா அதுக்கு எவ்வளவு நாள்? பல லட்சம் கணக்குல ஆண்டுகள் ஆகும். சரியா? எப்படி இதெல்லாம் உருவாகுது மண்ணுக்கு அடியில? இப்ப நாம இங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சுனாமி மாதிரி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து நீங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே அந்த ஒண்ணு கடலோட அடிச்சுட்டு போகும், இல்லைன்னா மண்ணுக்குள்ள புதையும். அந்த மண்ணுக்குள்ள புதையும் போது அந்த லேயர் மேல மேல அழுத்தப்படும் இல்லையா? அப்ப அது மக்கி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அது என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட்.
பாறையா ஃபர்ஸ்ட் மாறும், இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது சிதைந்து மறுபடியும் என்ன ஆகும்னா இதுல நுண்ணுயிர்களால மறுபடியும் சிதைக்கப்பட்டு அந்த பிளாக் கலர் ஆயிலா மாறும். அந்த ஆயில் மறுபடியும் சிதைக்கப்பட்டு என்ன ஆகும்னா ஒவ்வொன்றா மாறும். இந்த நிலக்கரியில இருந்து வைரம், தங்கம் இந்த மாதிரி பிரியும். ஓகேவா? இப்படிதான் நமக்கு வந்து கனிமங்கள் கிடைக்குது. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய கனிமங்கள்ல நாம இப்ப பார்க்க போறது எது ரெண்டையும் பத்தி, கோல் அண்ட் பெட்ரோலியம். இது வந்து எப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்த ரெண்டும் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளம். பொதுவா இயற்கையா கிடைக்கக்கூடிய வளத்தை நம்ம ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒன் இன்எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது புதுப்பிக்க முடியாத புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலம் இயற்கை வளம். புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளம் அப்படின்னா சன்லைட். சன்லைட் எவ்வளவு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், அது கிடைச்சிட்டே தான் இருக்கு, அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஓகேவா? ஏர், காற்று நம்ம பூமியில எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ அதுவும் நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எக்ஸாஸ்டபிள் நேச்சுரல் சோர்சஸ்னா ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருப்பி கிடைக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அது லிமிடெட் சோர்ஸ் தான். அதுதான் பெட்ரோலியம் அண்ட் கோல் அப்படிங்கிறது. ஓகேவா? The amount of these resources in nature is limited. They can be exhausted by human activities. Example of these resources are forest, wildlife, minerals, coal, petroleum, natural gas. இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல குறிப்பிட்ட அளவு தான் கிடைக்கும். அங்க அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல மறுபடியும் கிரியேட் ஆக வாய்ப்பே இல்லை. பெட்ரோலியம்ல நாம வந்து இப்போ அதிகமா டீசல், பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இனி கொஞ்சம் கொஞ்சமா என்ன இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இப்பவே நம்ம கிட்ட என்ன இன்க்ரீஸ் ஆகுது? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஆனா இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுமே இன்னும் கொஞ்சம் டல் ஆகும் போது இன்னும் என்ன வந்துரும்னா கேஸ். ஓகேயா? நேச்சுரல் கேஸ் அல்லது ஹைட்ரஜன் கேஸ் அது வந்துடும். அப்ப பெட்ரோல் பங்குக்கு பதிலா என்ன சென்டரா மாறிடுது? கேஸ் ஸ்டேஷனா மாறிடும். ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடிய காலம் ரொம்ப காலத்துல இல்ல, சீக்கிரமாவே வரும். ஸோ அதுதான் எக்ஸாஸ்டபிள் அப்படிங்கிறது. ஒரு டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. Some exhaustible natural sources like coal, bacterium, natural gas, these were found from the dead remains of living organism. Fossils. Fossils-na படிமங்கள். ஓகேவா? So these are known as fossil fuels. அதனால இதை வந்து படிம எரிபொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Fossil fuels, இந்த point important. Petroleum and coal also called as fossil fuels. படிம எரிபொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இது வந்து தமிழ்ல பார்த்துலாம். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் பல்வேறு வளங்களை இயற்கையில் எளிதில் கிடைக்கும் தன்மையின் அடிப்படையில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். தீராத இயற்கை வளம், அதுதான் புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளம். ரெண்டு ஒண்ணுதான். புதுப்பிக்கக்கூடிய, புதுப்பிக்க இயலாத. தீர்ந்து விடும் அப்படின்னா புதுப்பிக்க இயலாத. இவை என்றும் குறையாத வகையில் அளவில்லாமல் இயற்கையில் கிடைக்கும். இவை மனிதனின் பயன்பாட்டால் முழுமையாக தீர்ந்து விடாது. சூரிய ஒளி, காற்று. புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்னா அது வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, காடுகள், வனவிலங்குகள் இதெல்லாம். இறந்த உயிரினங்களின் உடல்கள் பூமியில் பல்லாயிரம் அடி ஆழத்தில் புதைந்து இருந்த புதை படிவங்களிலிருந்து உருவானவை. அதனால இதுக்கு பேர் என்ன? புதை வடிவ எரிபொருள். சரியா? நான் என்ன சொன்னேன்? படிம எரிபொருள் அல்லது என்னது புதை வடிவ எரிபொருள், ரெண்டும் ஒண்ணுதான். அடுத்தது நிலக்கரியை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இது கீழே உள்ளது சொல்லிட்டு மேல வரேன். நிலக்கரியின் கதை. எப்படி நிலக்கரி உருவாகுது? ஏறத்தாழ 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் தாழ்வான பகுதிகளில் சதுப்பான நிலங்கள் இருந்தன. அவற்றில் அடர் காடுகள் செழித்திருந்தன. இதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்க, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம். வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கையின் சீற்றங்களினால் சதுப்பு நில காடுகள் மண்ணால் மூடப்பட்டன. அவ்விடத்தின் மீது மீண்டும் மண் படிந்து அழுத்தப்பட்டது. அவை ஆழமாக மூழ்கியதால் வெப்பநிலை உயர்ந்தது. அதனுடன் உயர் வெப்பநிலை மற்றும் உயர் அழுத்தத்தில் இறந்த உயிரிகள் சிதைந்து நிலக்கரியாக மாறியது. இதுதான் நிலக்கரி உருவான கதை. சோ பெரிய காடுகள்லாம் மண்ணில புதைஞ்சு அந்த உயிரினங்கள் இறந்து அதுல இருந்துதான் நிலக்கரிங்கிறது உருவாயிருக்கு.
ஓகேவா? இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், ரொம்ப காலம் எடுக்கும். இதே மாதிரி நிலக்கரி வெப்ப ஆற்றலை உற்பத்தி செய்ய அனல் மின் ஆலைகளில் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சோர்ஸ் ஆஃப் ஹீட் எங்க இருந்து தான் எடுக்கிறாங்க? நிலக்கரியில இருந்து எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பவர் ஸ்டேஷன், இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்க இருக்கு சொல்லுங்க. அது வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் கிடையாது. கூடங்குளம் வந்து என்னது? அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். கல்பாக்கம் சொல்றீங்களா? அதுவும் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். கல்பாக்கமும் அணுமின் நிலையம் தான், கூடங்குளமும் அணுமின் நிலையம் தான். நான் கேக்குறது அனல் மின் நிலையம். நெய்வேலி. ஓகே, நெய்வேலி தான் அனல் மின் நிலையம். நெய்வேலியில வந்து ஒரு சுரங்கமே வச்சிருக்காங்க. ஆனா ரீசெண்டா உள்ள நியூஸ் தெரியுமா? நெய்வேலியில எவ்வளவு நிலக்கரி எடுக்கணுமோ அவ்வளவு நிலக்கரியும் பயன்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த மைனஸ் அதாவது சுரங்கத்தை தோண்டினா மிகப்பெரிய ஆபத்து வரலாம். உள்ள யாராவது மாட்டிட்டா அவங்கள வெளியெடுக்க முடியாது. சோ அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அதோடைய நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்த ஒர்க்கை ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு லிமிட்டடா மாத்திட்டாங்க. நமக்கு தமிழ்நாட்டுல நிறைய டைப் ஆஃப் நிலக்கரியில இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன நிலக்கரினா லிக்னைட். நிலக்கரியிலே நிறைய டைப் இருக்கு, அது பின்னாடி நம்ம படிக்கிறோம். அதுல நம்ம தமிழ்நாட்டுல நெய்வேலியில கிடைக்கக்கூடியது என்ன டைப் ஆஃப் நிலக்கரின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? லிக்னைட், பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது மூலமா நமக்கு வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதான் நிலக்கரியுடைய முக்கியமான பயன். அப்புறம் பிரிட்டிஷ் காலத்துல ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போது அந்த என்ஜினை ஓட்டுறதுக்கு எதுதான் பயன்படுத்திருக்கேன்? நிலக்கரியை தான் பயன்படுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்தது கார்பன் நிலக்கரியில் அதிகமாக உள்ளது. இறந்த உயிரிகள் உள்ளதுல எல்லாத்துலயுமே கார்பன் கண்டிப்பா இருக்கும். அதாவது இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்கள்லயும் கார்பன் இருக்கும். அது உயிரோட இருக்கிற உயிரினம்னா அதுல இருக்கிற கார்பன் வேற மாதிரி இருக்கும். இறந்த பொருள்னா அதோட கார்பன் வேற மாதிரி இருக்கும். அந்த இறந்த பொருள் இருக்கிற கார்பனை வச்சுதான் வயது எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? கீழடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு மண்பாண்டத்தை கிடைச்சதுன்னா அதை வச்சு அது எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு கண்டுபிடிப்பாங்களா? அதுதான் இந்த கார்பன்ங்கிறதோட முக்கியமான யூஸ்ங்கிறது. அதுதான் கார்பன் நிலக்கரியில் அதிகமாக உள்ளது. இறந்த உயிரிகள் மெதுவாக நிலக்கரியாக மாற்றப்பட்ட நிகழ்ச்சியை கார்பனாக மாற்றுதல் என்று அழைக்கப்படுகிறது. புதையுண்ட தாவரங்களில் இருந்து நிலக்கரி உருவானதால் நிலக்கரி ஒரு புதை வடிவ எரிபொருள் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது நிலக்கரியை காற்றுல எடுத்தால் அதுல என்னெல்லாம் உருவாகுது பாருங்க. என்ன கேஸ் வெளிவருது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ். தொழிற்சாலையில நிலக்கரி பதப்படுத்தப்பட்டு கல்கரி, நிலக்கரி தார், நிலக்கரி வாயு போன்ற பயனுள்ள பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இதுல இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நிலக்கரியை எரிச்சா அதுல என்ன கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் கேட்டா என்ன சொல்லணும்? CO2, கார்பன் டை ஆக்சைடு. இது இங்கிலீஷ்ல பார்க்கலாம். கோல், நிலக்கரினா என்ன? இட் இஸ் அ ஹார்ட் அஸ் ஸ்டோன் அண்ட் இன் பிளாக் இன் கலர். நிலக்கரியுடைய கலர் வந்து பிளாக் இன் கலர். அதனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் டைமண்ட் அல்லது கருப்பு வைரம் அல்லது கருப்பு தங்கம். எதுனாலும் அது நிலக்கரி தான். புரியுதா? பிளாக் கோல்டு அல்லது பிளாக் டைமண்ட் அப்படி சொன்னா அது நிலக்கரி தான். ஓகேயா? கோல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூவல்ஸ் யூஸ்டு டு ஃபுட். முதல்ல ஃபுட்டு வந்து குக் பண்றதுக்கு தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Earlier it was used in railway engines to produce steam and run the engine. It is also used in thermal power plants to produce electricity. இதோட மெயின் யூஸ் வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல யூஸ் ஆகுது. Coal is also used as a fuel in various industries. இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்து நிலக்கரி பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்த இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படின்னா என்ன? சிந்து சமவெளி நாகரிகம். அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது அந்த மக்களுக்கு எந்த உலோகத்தோட பயனே தெரியாது. அவங்க எதை யூஸ் பண்ணவே இல்லை, எந்த மெட்டல் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இரும்பை பத்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட கீழடி நாகரிகம் இருக்கு இல்லையா? அதுல
ஆஹ் ஒரு சின்ன ஃபேக்டரியே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இரும்ப உருக்கி அதுல வேற வேற டிசைன்ல ஆயுதங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி இரும்ப உருக்குற அளவுக்கு ஒரு ஹீட் பண்ணி கொண்டு வரணும்னா வெறும் விறகை பயன்படுத்தி எரிச்சா அவ்வளவு ஹீட் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அந்த டைம்ல வந்து இவங்க எந்த யூஸ் பண்ணிருக்காங்க எரிபொருளா? நிலக்கரி தான். கரியை நல்லா ஹீட் பண்ணி அதுல வரக்கூடிய வெப்பத்துல இரும்ப உருக்க முடியும் அப்படின்னு ஆதி காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளவு ஹீட் அதுல வந்து கிடைக்கும். எதுல? கோல்ல. ஓகேயா? இப்போ இந்த கெப்பாப்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வந்து எது மூலமா தான் பயன்படுத்துறாங்க? நான் சொல்றது புரியுதா? கெப்பாப்னா என்ன? தந்தூரி சிக்கனே கபாப். ஓகே. அந்த இதுல வந்து ஹீட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? கோல் தானே யூஸ் பண்றோம். ஸோ அதுதான். ஓகே. கோல்ல இருந்து கிடைக்கிற ஹீட் வந்து அதிகமா இருக்கும். அதனால அந்த இதை நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகே. அடுத்தது ஸ்டோரி ஆஃப் கோல். இது நான் தமிழ்ல சொன்னதா அப்படியே இதுல இருக்கும். அது நீங்க பார்த்துக்கோங்க. இதுல நான் முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னா, when heated in air coal burns and produces mainly என்ன கேஸ்? கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. அடுத்தது இது கோல் 3 டைப்பா இருக்குன்னு சொன்னோமா? கோல், கோல்டார் அண்ட் கோல் கேஸ். அதெல்லாம் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோ அப்படின்னா என்ன? இட் இஸ் a tough, porous and black substance. It is almost pure form of carbon. இது ஒரு important question. கார்பனோட பியூர் ஃபார்ம் அப்படின்னா அது வந்து is used in manufacture of steel and in the extraction of many metals. நிறைய மெட்டல் தயாரிக்கிறதுக்கு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரிடியன்ஸ். கோல், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் ஆயில் ஃபியூயல்ஸ். fossil fuels. Fossil fuels were formed from the dead remains. இது ஏற்கனவே நம்ம படிச்ச பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் இது மட்டும்தான். இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெனி மெட்டல்ஸ்ல யூஸ் ஆகுது. ஸ்டீல் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெனி மெட்டல்ஸ்ல யூஸ் ஆகுது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன்? ஆல்மோஸ்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் கார்பன். அடுத்தது கோல் டார். இட் இஸ் அ பிளாக் திக் லிக்விட். இது நம்ம மோஸ்ட்லி நிறைய பார்த்திருக்கோம். எங்க? ரோடு போடும்போது ஒரு மிஷின்ல இருக்குமா? அதுல வந்து தார் மட்டுமே தயாரிக்கிற ஒரு மிஷினை வச்சிருப்பாங்க. கரெக்டா? அது உள்ள ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அது வந்து ரோட்ல போடுவாங்க. இப்போ மோஸ்ட்லி அதை யூஸ் பண்றாங்களா? தார் யூஸ் பண்றாங்க. ஏன்னா தார் வந்து ரொம்ப வெயில்ல வந்து என்ன ஆயிடும்? மெல்ட் ஆயிடும். ஓகேவா? அதனால அதிகமா அதை யூஸ் பண்றது இல்ல. காங்கிரீட் மிக்சர்னு இப்போ ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இந்த ஜல்லிக்கல்லு, சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அது மூலமா தான் இப்ப ரோடு அதிகமா போடுறாங்க. ஓகேவா? அந்த தார் ரோடு அப்படிங்கிறது நம்ம வெறும் காலால எல்லாம் சுத்தமா என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் அபவுட் 200 சப்ஸ்டன்சஸ். இது கோல் டார். Products obtained from coal tar are used as starting materials for manufacturing various substances used in everyday life in industry like synthetic dye. Synthetic dye அதுல இருந்து தான் யூஸ் ஆகுது. டைனா நம்ம தலைக்கு போடுற டை தானே. ஓகே. அடுத்தது ட்ரக், மருந்து, எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்து, வெடிக்கக்கூடிய பொருட்கள், பர்ஃப்யூம், பிளாஸ்டிக், பெயிண்ட், போட்டோகிராபிக் மெட்டீரியல்ஸ், ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், இன்னும் நிறைய. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்லி நாப்தலின் பால்ஸ். நாப்தலின் பால் தெரியும் தானே? அந்துருண்டை சொல்லுவீங்க. இன்னொன்னு கரப்பாம்பூச்சி வராம இருக்கிறதுக்காக ஒரு பால் மாதிரி போடுவாங்கல்ல, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். ஒயிட் கலர்லயே இருக்கும். அது ரசக்கட் போடுமா? சரி. அது ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எதுல இருந்துதான் தயாரிக்கிறாங்க? தாருடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருந்துதான். ஓகேவா? அண்ட் balls used to repel moths and other insects also obtained from coal tar. இதெல்லாம் coal tar ஓட uses.
இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அதை பார்க்கணும். அடுத்தது கோல் கேஸ். கோல் கேஸ்னா நிலக்கரி வாயு. Coal gas is obtained during the processing of coal to get coal. It is used as a fuel in many industries situated near the coal processing plants. இது கேஸ்ங்கிறது எப்போ அது உருவாகுது? கோல எதா மாற்றும் போது, கோக்கா மாற்றும் போது இது ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய இடத்துல எதா யூஸ் ஆகுதுன்னா ஃபியூயலா யூஸ் ஆகுது. Coal gas is used to do street lighting for the first time in London. இப்ப எங்க வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா லண்டன்ல 1810ல இது வந்து ஸ்ட்ரீட் லைட் எரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நியூயார்க்ல வந்து 1820ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது இப்ப எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சோர்ஸ் ஆஃப் ஹீட் ரதர் தென் லைட். ஹீட் சோர்ஸ வந்து உருவாக்குறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. முன்னாடி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து எது கட்டி விட்டுருப்பாங்க, ஒரு விறகு வச்சு இது எரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி சிம்னி இருக்கும் மேல புகை போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கட்டி குளிரா இருக்கிறத இது பண்றதுக்காக கட்டி விட்டுருப்பாங்க. இப்போ அது எப்படி மாடர்னா மாறிடுச்சு, கேஸ் அது வந்து எலக்ட்ரிக் சிஸ்டமா மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்தது பெட்ரோலியம். இப்ப இதுவரை இந்த மூணு எதோடைய டைப்ஸ் பார்த்தோம்? கோல். இது தமிழ்ல பார்க்கலாம் கல்கரி. கோக்னு சொன்னோம்ல, அது வந்து கல்கரி. ஒரு நுண் துகளுடைய கெட்டியான கருப்பு பொருள், ஒரு தூய கார்பனின் வடிவம். இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன். இது எதெல்லாம் யூஸ் ஆக பயன்படுதுன்னா எக்குனா ஸ்டீலு, அப்புறம் பல உலோகங்களை பிரித்தெடுக்க பயன்படுகிறது. நிலக்கரி தார் கருப்பு நிற அடர்த்தியான திரவம், விரும்பத்தகாத மனம், 200 பொருட்களால் ஆன ஒரு கலவை. சில பேர் பெட்ரோல் ஸ்மெல் தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி விரும்பத்தகாத மனம்ங்கிறது சில பேருக்கு விரும்பக்கூடிய மனமா கூட இருக்கலாம். ஓகே, அடுத்தது அன்றாட வாழ்க்கையில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான ஆரம்ப பொருட்கள் நிலக்கரி தாரிலிருந்து பெறப்படுகிறது. மருந்துகள், செயற்கை சாயம், வெடி மருந்து, நறுமண பொருள், பிளாஸ்டிக், வர்ணம், புகைப்பட பொருள், கூரை பொருட்கள், அதான் அந்த ஃப்ளோர் ரூஃபிங் மெட்டீரியல். ஓகேவா? இதெல்லாம் நிலக்கரி தார்ல இருந்து தான் பெறப்படுகிறது. அந்து பூச்சிகளை விரட்டும் ரசக்கற்பூர உருளைகள், நாட்களின் உருளைகள் தயாரிக்க பயன்படும் நிலக்கரி தாரிலிருந்து பெறப்படுகிறது. தற்போது சாலை கலகலப்பாக்க நிலக்கரி தாருக்கு பதிலாக பெட்ரோலியத்தில் இருந்து பெறப்படும் பிட்டுமென் பயன்படுத்தப்படுகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பிட்டுமென், இங்கிலீஷோட ஸ்பெல்லிங் கரெக்டா இல்ல, இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டா சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. பிட்டுமென் அப்படிங்கிறது நிலக்கரி தாருக்கு பதிலாக இப்போ வந்து நவடேஸ்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது நிலக்கரி வாயு. நிலக்கரி வாயு வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. அதான் மட்டும்தான் சொன்னேன். இது எப்ப கிடைக்குதுன்னா கல்கரி பெறும்போது நிலக்கரி வாயு கிடைக்குது. அதோட மெயின் யூஸ் வந்து எரிபொருள் மட்டும்தான். இதை பயன்படுத்தி லண்டன்லயும் நியூயார்க்லயும் தெருவிளக்குகளை எரிய வச்சாங்க. ஓகே, அடுத்தது போலாம் பெட்ரோலியம். பெட்ரோலியம் எதுலலாம் யூஸ் பண்ணுவோம்னா ஹெவி வெஹிக்கிள் இல்லாம லைட் வெஹிக்கிள் இருக்கா, எடை குறைவான வாகனங்களான இருசக்கர வாகனம், மகிழுந்து, மோட்டார் வண்டி பெட்ரோல் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கனரக வாகனம், டிராக்டர், சரக்கு வண்டி இதெல்லாம் எது தேவைப்படும்? டீசல். பூமிக்கு அடியில் உள்ள பாறை அடுக்குகளுக்கு இடையில் பெட்ரோலியம் தோண்டி எடுக்கப்படுவதால் பெட்ரா அப்படின்னா பாறைன்னு அர்த்தம், ஓலியம் அப்படின்னா எண்ணெய்னு அர்த்தம். இது வந்து எந்த சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது?
பெட்ரோலியம் அப்படிங்கிற சொல் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்த பின்பு அப்படிவு மணல் மற்றும் களிமண் அடுக்குகளால் மூடப்பட்டு பல மில்லியன் ஆண்டுகளாக காற்று இல்லாத சூழ்நிலையில் உயர் வெப்பம் அழுத்தத்திற்கு அவற்றின் உடல்கள் உள்ளாகி சிதைவுற்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுவின் படிவுகளை காணலாம். எண்ணெய் கிணறுல இருந்து கிடைக்குது. எண்ணெய் கிணறு மோஸ்ட்லி எங்க தோண்டுவாங்கன்னா கடலுக்கு உள்ளதான் தோண்டுவாங்க. ஓகேயா? இப்ப நமக்கு வந்து நம்ம பெட்ரோலியம் நிறைய கிடைக்கக்கூடிய நாடுனா அது சவுதி அரேபியா. கரெக்டா? அங்க பாலைவனம் தானே இருக்கு, கடல் கிடையாது தானே. அதிகமா என்ன இருக்கு? பாலைவனம். அங்க பாலைவனங்கள்ல தான் அதிகமா அது எண்ணெய் கிடைக்குது, எண்ணெய் கிணறு. ஆனா இது மோஸ்ட்லி நம்ம இந்தியால வந்து மும்பைல இருக்கு. மும்பை ஹை அப்படிங்கிற இடத்துல அந்த கடலுக்கு உள்ள ஒரு ஃபேக்டரி மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல இருந்துதான் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவது, கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் ஆயில் அங்க இருந்துதான் நமக்கு எடுக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கண்டுபிடிப்பாங்க. ஜியாமெட்ரிக்கலா எங்க அது கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அங்க எண்ணெய் கிணறுகள் தோண்டுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எங்க? வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால பென்சில்வேனியா. அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் கிணறு வந்து தோண்டப்படுது. நம்ம இந்தியாவில ஃபர்ஸ்ட் எங்கன்னா 1867 அஸ்ஸாம்ல மக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல எண்ணெய் கண்டறியப்பட்டது. இந்தியாவில எங்கெல்லாம் எண்ணெய் இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம், குஜராத், மும்பை கடற்பகுதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி ஆற்றுப்படுகையில கூட எண்ணெய் இருக்கு. ஆனா அது அவ்வளவு நிறைய இருக்காது, கம்மியான அளவு தான் இருக்கும். இதெல்லாம் ஆற்று படுகைன்னு சொல்லக்கூடியது எங்கன்னா இந்த ஆறும் கடலும் சேரக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் இந்த ஆற்றுப்படுகைன்னு சொல்லக்கூடியது. இங்கெல்லாம் வந்து எது அதிகமா கிடைக்குது? எண்ணெய் கிடைக்குது. அந்த எண்ணெய் தான் நம்ம என்னன்னு சொல்லி எண்ணெய் தயாரிக்கிறோம், அதுல இருந்துதான் பெட்ரோல் மற்றும் டீசல். ஆமா, க்ரூட் ஆயில் வேற, கோல் வேற. க்ரூட் ஆயில்ல தான் கச்சா எண்ணெய், அதுல இருந்துதான் பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கிடைக்குது. ஆமா, ரெண்டுமே ஃபாசில் ஃபியூல்ஸ் தான். பெட்ரோல் வந்து கடல்ல வாழ்ந்த உயிரினங்கள் இறந்ததுனால கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பெட்ரோலியம். இங்கிலீஷ்ல the word petroleum is derived from petra and oleum. பெட்ரோலியம் அப்படின்னா அந்த ராக் ஆயில்னு பேர், அது பேர் ராக் ஆயில், அதான் பெட்ரோலியம் சொல்லுவோம். பெட்ரோலியம் வாஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆர்கானிசம் லிவிங் இன் த சீ. கடலில் வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து அது படிமங்களா இருந்து அதுல இருந்து கிடைக்குது. As these organisms dies, their bodies settled at bottom of the sea and got covered with layers of sand and clay. Over million of years, absence of air, high temperature and high pressure transformed the dead organism into petroleum and natural gas. The world's first oil was drilled in Pennsylvania, USA, 1859. 8 years later, from India, 1867, oil was struck Makum in Assam. In India, oil is found in Assam, Gujarat, Mumbai High, அந்த இடத்துக்கு பேரு ஹைலேண்ட் அப்படிங்கிறதுனால அது சொல்லியிருக்காங்க, மும்பை ஹை. அந்த ரிவர் பேசின்ஸ் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா, காவேரி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆயில் கிடைக்கக்கூடிய இடங்கள். ஓகேவா? அடுத்தது பெட்ரோலியம் எப்படி சுத்திகரிக்கிறது, அதாவது அப்படி நமக்கு கிடைச்ச ஆயில நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ரீஃபைன் பண்ணணும், சுத்திகரிக்கணும். அப்படின்னா அது என்ன பண்ணணும்? இது வந்து பெட்ரோலியம் பாக்குறதுக்கு டார்க் ஆயிலி லிக்விடா இருக்கும். It has unpleasant odor and it is a mixture of various constituents such as petroleum gas, petrol, diesel, lubricating oil, paraffin wax, etc. இது நல்லா கவனிங்கப்பா. இந்த மெட்டீரியல் எல்லாமே எதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க? பெட்ரோலியம்ல இருந்து. பாரஃபின் வேக்ஸ் எங்க இருந்து தயாரிக்காங்கன்னு கேட்டா பெட்ரோலியம். லூப்ரிகேட்டிங் ஆயில் எங்க இருந்துன்னு கேட்டா பெட்ரோலியம். டீசல் எங்க இருந்துன்னு கேட்டா பெட்ரோலியம். ஓகேயா? The process of separating various constituents fractions of petroleum is known as refining. இதுக்கு ரீஃபைன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஒரு டிகிரி செல்சியஸும் வேரி ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஹீட் ப்ராசஸ், ரீஃபைனிங் ப்ராசஸ் சொல்லுவோம். Many useful substances are obtained from petroleum and natural gas. These are termed as petrochemicals. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பேர் நம்ம வச்சிருக்கோம்?
பெட்ரோகெமிக்கல்ஸ் வச்சுக்கோம். தீஸ் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் டிடர்ஜென்ட்ஸ். சரி, டிடர்ஜென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம். டிடர்ஜென்ட்ஸ்னா வாஷிங் பவுடர், அது டிடர்ஜென்ட் சொல்லலாம். அப்புறம் இந்த வாஷிங் மிஷின்ல எல்லாம் போடக்கூடிய பவுடர் இருக்குல்ல, அது டிடர்ஜென்ட் பவுடர். டிடர்ஜென்ட் ஆயில் கூட இருக்கு. இப்போ இதுல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், வாஷிங் பவுடரோட கெமிக்கல் நேம் என்ன? அதுதான் தெரியாது. நிறைய டைம் சொல்லிட்டே வரோம்ல, ஏன் இந்த ஞாபகம் இல்லை? வாஷிங் பவுடரோட கெமிக்கல் நேம். ஆப்ஷன் சொல்லவா? சோடியம் ஆக்சைடு, சோடியம் சல்பேட், சோடியம் கார்பனேட். இந்த மூணுல எது வரும்? சோடியம் ஆக்சைடு, சோடியம் சல்பேட், சோடியம் கார்பனேட். இதுல எது வரும்? சோடியம் கார்பனேட். அதோட மாலிகுலர் ஃபார்முலா சொல்லுங்க. அதுலயே தானே இருக்கு, சோடியம் கார்பனேட்லயே சொன்னாலே வந்துருமே. Na2CO3. இதுல வெறும் Na2CO3 மட்டும் வருமா? H2O நீட் வாட்டர் மாலிகூல்ஸும் சேர்ந்து வருமா? வாட்டர் மாலிகூல் சேர்ந்துதான் வரும். அது எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் வரும்? ஆப்ஷன் 7H2O, 5H2O, 10H2O. ஓகேவா? சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட், அதுதான் வாஷிங் பவுடரோட கெமிக்கல் நேம். இந்த டிடர்ஜென்ட் ஃபைபர்ஸ்னா என்ன? பாலிஎஸ்டர், நைலான், அக்ரிலிக், இதெல்லாம் ஆர்டிபிஷியலா யூஸ் பண்றது. நம்ம காட்டன் சொல்றோம்ல, காட்டன்ங்கிறது நேச்சுரல் ஃபைபர். ஓகேவா? ஆர்டிபிஷியலா இருக்கிறது பாலிஎஸ்டர், நைலான், அக்ரிலிக். பாலித்தீன் அண்ட் அதர் நான்மேட் பிளாஸ்டிக் எல்லாமே பெட்ரோகெமிக்கல்ஸ் தான். ஹைட்ரஜன் கேஸ் obtained from natural gas is used in the production of fertilizers. யூரியா தயாரிக்கிறதும் பெட்ரோகெமிக்கல் தான். Due to its great commercial importance, petroleum is also called as black gold. அப்ப நிலக்கரியும் சொன்னோமே, இது எதுல அப்ப black gold? கருப்பு வைரம் அப்படின்னா அது வந்து நிலக்கரி. அது நிறைய இடத்துல ரெண்டுலயுமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? பிளாக் கோல்டுனா மோஸ்ட்லி பெட்ரோலியம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. பிளாக் டைமண்ட்னா அது எதுன்னு சொல்லணும்? நிலக்கரி, கோல். ஓகேவா? நேச்சுரல் கேஸ் தான் என்ன? இயற்கை வாயு அப்படின்னா என்ன? இல்ல, பயோகேஸ் வேற, நேச்சுரல் கேஸ் வேற. நேச்சுரல் கேஸ்ல வந்து மீத்தேன் இருக்கும் அதிகமா. ஓகேவா? மீத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? CH4. இந்த மீத்தேனோட கெமிக்கல் ஃபார்முலா. ஓகே, அந்த நேச்சுரல் கேஸ் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது தமிழ்ல சொல்லிடுறேன். பெட்ரோலியம் சுத்திகரித்தல். இது ஒரு கருப்பு திரவம், விரும்பத்தகாத வாசனை, பாரபின் மெழுகு, டீசல், பெட்ரோலிய வாயு, உயவு எண்ணெய், லூப்ரிகண்ட் ஆயில், இதெல்லாம் யூஸ் ஆக இது பயன்படுகிறது. நம்ம வீட்டுல வந்து பயன்படுத்தக்கூடியது இது. நமக்கு இந்த டீடைலா இதனுடைய யூசஸ் கொடுத்துருவாங்க பாருங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு, LPG, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சமையலுக்கு பயன்படுத்துற கேஸ், LPG. இல்லங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் எரிபொருள். பெட்ரோல், மோட்டார் எரிபொருள், உலர் சலவையில் கரைப்பான், மண்ணெண்ணெய், இதெல்லாமே இதுல இருந்து கிடைக்கக்கூடியதுதான். அப்புறம் டீசல், உயவு எண்ணெய், பாரபின் மெழுகு. உயவு எண்ணெய்னா லூப்ரிகேஷன் ஆயில். பாரபின் மெழுகுனா அது எதுல எல்லாம் யூஸ் ஆகும்னா ஆயின்மெண்ட்ஸ்ல எல்லாம் யூஸ் ஆகும். வேஸ்லின், மெழுகுவர்த்தி, களிம்புகள், இதுல எல்லாம் பாரபின் வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிட்டுமென், வர்ணங்கள் மற்றும் சாலை மேற்பரப்பு. அப்புறம் நைலான், அக்ரோலிக் போன்ற செயற்கை இலை, பாலித்தீன், இதுல எல்லாம் வந்து பெட்ரோலிய வேதிப்பொருள் தான் பயன்படுது. அப்புறம் உரங்கள்,
செயற்கை உரங்கள்ல யூரியா தயாரிக்க பெட்ரோகெமிக்கல்ஸ் தான் யூஸ் ஆகுது. அதனால இதை என்னன்னு சொல்லுவோம்னா கருப்பு தங்கம். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதனால இதை திருப்பி ரீட் பண்ணிக்கோங்க. இயற்கை வாயு முடிஞ்சிருச்சுன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். அப்ப அது மட்டும் சொல்லிட்டான். இயற்கை வாயு பத்தி முக்கியமான பாயிண்ட்னா அது இந்த சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். ஓகேவா? இந்த எப்படி இதை நம்ம கொண்டு வரலாம்னா சிஎன்ஜிங்கிறத ஹை ப்ரெஷர்ல நேச்சுரல் கேஸ் வச்சோம்னா அது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸா மாறும். இதுவும் ஒரு புதை வடிவ எரிபொருள் தான். இத வந்து பூமிக்கு உள்ள ஆழ்குழாய்கள் போட்டு அதுல இருந்து எடுப்பாங்க. ஓகேவா? இத நாம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அது நம்ம இந்த கேஸ் வந்து நிறைய டியூப்ஸ் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். இது குழாய் வரிசை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கெல்லாம் இருக்குன்னா குஜராத்ல, டெல்லியோட சில பகுதிகள் எல்லாம் இது இருக்கு. பல வேதிப்பொருட்கள் அல்லது இயற்கை உரங்களின் உற்பத்தியில் இயற்கை வாயு ஒரு ஆரம்ப பொருளாக உள்ளது. இயற்கை வாயு இந்தியாவில் ஏராளமா இருக்கு. நம்ம நாட்டுல திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கிருஷ்ணா, கோதாவரி ஆறுகளோட கழிமுக பகுதியிலும் இயற்கை வாயு இருக்கு. காவேரி ஆற்றங்கரையிலும் இருக்கு. என்சிஆர்டி புக்ல எந்த இடத்துலயும் தமிழ்நாடுன்னு மென்ஷனே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நம்ம தான் பாத்துக்கணும். தமிழ்நாட்டுல நிறைய, அதாவது நம்ம எடப்பாடி அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு பெரிய போராட்டமே பண்ணாங்க தஞ்சாவூர்ல. அதாவது இயற்கை வாயு நாங்க எடுக்கிறதா அந்த காவேரி படுகை நிலம் இருக்கு இல்லையா, நெல் உற்பத்தி செய்யற நிலத்துல அதுக்கு அடியில இயற்கை வாயு ஏராளமா இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சப்போ அந்த விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இது வந்து சோறு போடுற இடம், இதை நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் செஞ்சாங்க. அது தற்காலிகமா அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த இது வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த திட்டத்தை. ஓகேவா? ஆனா இன்னும் மேபி ஃபியூச்சர்ல அது வரலாம். இயற்கை வாயு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. அப்புறம் எரிதல் மற்றும் சுடர், இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 3 லெசனுக்கு கம்மியா தான் இருக்கும். ஓகே, மீதியில தான் அடுத்த கிளாஸ்.